ஹாய் வணக்கம் வெல்கம் டு Chenbaga Samayal. நாம இன்னைக்கு கொண்டக்கடையில ஒரு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாப்போம். 300 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சிருக்கேன். வரமிளகாய் 4, கொஞ்சமா கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், அரை மூடி தேங்காய் துருவுனது, தேவைக்கு உப்பு. கொண்டக்கடலையை குக்கர்ல 5 விசில் வரது வரைக்கும் வேக வைக்கலாம். குக்கர் எடுத்துர்க்கேன். இதுல நாம கடலையை சேர்க்கலாம். தண்ணி விடுவோம். இந்த அளவுக்கு தண்ணி விடலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு 5 விசில் வரணும். குக்கர் 5 விசில் வந்தாச்சு. இனி நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். கடலை வெந்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுக்கலாம். கடலையில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி வச்சுருக்கேன். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் காஞ்சாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் இதில் சேர்க்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு. கடுகு சேர்க்கலாம். கருவேப்பிலை, இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த வரமிளகாவை 2ஆ கட் பண்ணி சேர்க்கணும். நல்ல கறியை விடக்கூடாது. நாம் வடிகட்டி வச்சுருந்த கடலை இதில் சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டு விடணும். இது கூட நாம எடுத்து வச்சிருந்த தேங்காவை சேர்க்கலாம். தேங்காய் கடலை எல்லாம் சேரும்படியா நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ நல்ல டேஸ்டான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகியாச்சு. எல்லோரும் செய்து பாருங்கள். இந்த சுண்டலை சரஸ்வதி பூஜைக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாத்துக்கும் சாமிக்கு செய்து படைப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டீ கூட ஸ்நாக்ஸ் ஆட்டும் இதை சாப்பிடலாம். எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.